திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியம் மூணூர் என்ற கிராமத்தில் ஓய் ராஜ்குமார் ஒரு சமுதாய போராளியாக பல ஆண்டுகளாக டெல்டா மண்டலத்தில் சிறப்பாக பணியாற்றி சில சூழ்ச்சிகளாலும் நயவர்களாலும் படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு 3ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி தமிழக விடுதலையிலே கலந்து கொண்டு ஓய் ராஜ்குமார் அவர்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தி அவரது குடும்பத்தாருக்கும் வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் அந்த நினைவிடத்தில் வந்துட்டு இந்த செய்தி கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாவட்ட செயலாளராக இந்த நினைவு விழாவில் கலந்துருக்கீங்க. தென் மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு ஆணவ படுகொலைங்கிறது வந்து தலைவிரிச்சு ஆடுது. இதற்கு முடிவு இருக்குதா இல்லையா, இல்லை இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குமா? இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன? நம்ம தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் உடனடியாக தீர்வு காண்றாரு. அதே மாதிரி போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், சட்ட ரீதியாகவும் சில நிகழ்ச்சிகள் தலைமை செய்து கொண்டிருக்குது. அதே போன்று நம்ம திருவாரூர் மாவட்டத்திலையும் அதுக்கான முயற்சிகள், போராட்டங்கள் கண்டிப்பாக தலைமை சொன்னால் நாங்கள் போராட்டத்தை கையில் எடுத்து போராட்டம் மக்களுக்காக. தென் மாவட்டத்தில் ஒரு அரசியல் தலைவரோ ஒரு சமுதாயத்தினுடைய கள போராளிகளோ ஒரு இறப்பு ஏற்படும் பொழுது டெல்டா மாவட்டத்திலிருந்து நீங்கள் வந்துட்டு தேதி தவறாமல் சரியாக போய் அங்கே அஞ்சலி செலுத்துறீங்க. அதை இல்லைன்னு யாராலையும் மறுக்க முடியாது. இருந்தும் இந்த டெல்டாவில் ஒரு பாதிப்புங்கிறப்ப தென் மாவட்டத்துடைய எந்த ஒரு அரசியல் தலைமைகளும் ஒரு களப்போராளிகள் களத்தில் நிற்கிற ஒரு எந்த ஒரு தலைமைகளும் யாரும் இங்கே வருவதில்லை. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் சொல்கிற மாதிரி டெல்டா மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைன்னு என்று சொல்லிவிட்டால் கண்டிப்பாக நம்ம தலைவர் தலைமைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் உடனே தலைவர் வந்துடுவாங்க. நம்ம கட்சியும் அதுக்கு தகுந்த மாதிரி அனைத்து நிர்வாகிகளும், மாநில நிர்வாகிலேருந்து மாவட்ட நிர்வாகிலேருந்து உடனடியாக குரல் கொடுக்குறாங்க. கால சூழ்நிலை என்னென்னா, ஒரு அமைப்பில் இருந்தால் ஒரே அமைப்பில் இருந்தால் தான் அதுக்கான தீர்வு எடுக்க முடியும். ஒரு தெருவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க. அப்போ இந்த சமுதாயத்தை ஒன்றாக எப்படி திரட்டி நம்ம போராட்டத்தை எப்படி கையில் எடுக்க முடியும்? கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர், யாராச்சும் ஒரு கொலை பண்ணிடுறாங்க, அவங்க ஒரு தலைவராகிடுறாங்க. ஆனால் 1974லேருந்து 76லேருந்து 2026 வரை இன்று வரை போராடி கொண்டிருக்க ஒரு தானே தலைவர் டாக்டர் தமிழ்நரேந்தர் அவர்கள் பின்புலமாக இருக்கிற வாசி தான் நம்மளுடைய சமுதாயம் மேலே இன்று வரை கை வைக்க முடியாமல் இருக்கின்றது. அனைத்து சமுதாயத்தையும் சமத்துவமாக அரசியல் மெயினாக இப்போ டெல்டா மாவட்டத்தையே எடுத்துட்டாங்க கஞ்சா. இது ஒன்றுமே சொல்ல முடியாது. காவல்துறையும் எத்தனையோ கைது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க மேலே எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இது எங்கேருந்து வருது? புழக்கங்கிறது கஞ்சானால தான். அதிகம் இந்த டாஸ்மார்க்கு கவர்மெண்ட் மதுபான கடை இருக்குது, அதுவே கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சி இன்னும் நல்லாயிருக்கும். இந்த சாதிய கலவரம், சாதிய ஒரு கொலை நடக்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கு உள்ள எதிர்ப்பை வச்சு தான். சாதிக்குள்ள இப்போ தேவேந்திர குல மக்களுக்கும் அங்கே இருக்கிற தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஏன் அந்த பிரச்சனை வருது? முன்விரோதம் இல்லாமல் ஒருவர் உடனடியாக கொலை செய்ய மாட்டார்கள். இது ஒரு கருத்தை வச்சுக்கலாம். ரெண்டாவது அங்கே தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் இன்னும் திருந்தாத சில பேர் இருக்கிறாங்க. இது உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க தென் மாவட்டத்தில், அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்க. அவங்கவுங்க ஒரு அரசியலை பண்ணுறாங்க, சமத்துவமாக எல்லா சமுதாயம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சிலர் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை உண்மையாக நம்ம தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டனத்தை நாங்கள் பதிச்சிருக்கோம். அண்ணனுடைய நினைவு நாளுங்கிறது 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு இப்போ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கையில் எடுத்து நடத்துது. இதன் பிறகு வரக்கூடிய ஆண்டுகளில் அண்ணனுடைய நினைவு நாளுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பெரிய அளவில் நடக்கணும்னு இளைஞர்கள் ஆசைப்படுறாங்க. இதை பற்றி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இப்போ இந்த வருஷம் தலைவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். தலைவருடைய சூழ்நிலை தேர்தல் டைம், அதனால் தலைவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இந்த போன ஆண்டே வரேன்னு சொன்னாங்க, இந்த ஆண்டு வந்துடுறேன்ட்டு. இந்த சூழ்நிலை அடுத்த ஆண்டு கண்டிப்பாக தலைவர் தலைமையில் நம்ம டெல்டா மாவட்டத்தில் மிக சிறப்பாக செய்யும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் வச்சுருக்கோம். ஓகே, நன்றி. உங்கள் பேர் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? என் பேர் ரஜினி பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திருவாரூர் தெற்கு மாவட்ட செயலாளர். நன்றி. நன்றி.